ஹாய் ஆல் வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் வாங்கியிருக்க பேக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு வீடியோவில் பார்க்கலாம். இதை எங்கே வாங்கியிருக்கேன் இது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சென்னையில் இருக்கக்கூடிய விஜய் பேக்ஸ் அந்த ஷாப்பில் தான், ஹோல்சேல் ஷாப், அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷாப்பில் நிறைய ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், ட்ராவல் பேக், ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக், ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பவுச் ஐட்டம்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ஓனாக ரொம்ப நாளாக இதில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் சென்னையிலே இன்னொரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்கூல் பேக்லாம் எனக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆணுச்சு. ஸோ இந்த டைம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கிறதுனால மஸ்ட்டாக லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த கடையை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. என் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஸோ அதனால் இந்த பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கே நிறைய புக்கு, நோட்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக போடலான்ட்டு நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அங்கே ஜம்போ சைஸ், இது 12th இந்த மாதிரி பசங்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபோட்டோவில் பார்க்க கொஞ்சம் சைஸ் சின்னதாக தெரிஞ்சதுனால நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். பட் பார்த்தா நிஜமாகவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. உள்ளே வந்து லேப்டாப் வைக்கிற மாதிரி, செப்பரேட்டாக புக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரிலாம். கிளாத்துமே ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. நம்ம கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக மிஷின் வாஷ் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கலர்ஸு இதில் நிறைய அவைலபிள் இருக்குது. இது கண்டிப்பாக பெரிய சைஸ் பசங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இந்த பேக் கூடவே ஒரு லஞ்ச் பேக், இது கூடவே ஒரு பவுச் வந்துடுது சேம் அதே கலரில். இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 950 கிட்ட வருது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்னு தான் ஃபீல் ஆகுது. இதே லாஸ்ட் இயர் வந்து 1500க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ இது கேரி பண்ண நல்லா லுக்காக, கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. லைட் வெயிட்டாக இருக்குது. அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. கண்டிப்பாக இதை நல்லா 12th 10th அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணலாம். என் பையனுக்கு நான் இந்த பேக்கு வியர் பண்ணி பார்க்கும்போது அவன் ஹைட்டுக்கு இது ரொம்ப பெருசாக இருந்தது. இது கூட நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் அந்த ஷாப்புக்கு பேசினா அவங்க திரும்ப கொரியர் பண்ணுங்க, நான் சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட் நமக்கு ட்ராவலுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ரிட்டன் போடாமல் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹைட்டை விட ரொம்ப பெருசாக இருந்தது பேக்கு. ஸோ அதனால் நம்ம ட்ராவலுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வச்சுக்கிட்டேன். பேக்கில் இந்த ப்ரைஸில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஹைட்டுக்கு செட் ஆகாததுனால நான் அதை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கேஜி படிக்கிற ஃப்ரெண்டு பையனுக்கு பர்த்டே, ஸோ கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபயர்மேன், சூப்பர்மேன் இதெல்லாம் தான் பிடிக்கும் பசங்களுக்கு. ஸோ அந்த தீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு, கலரும் ரொம்ப அழுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இது செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோவில் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது, பட் நேரில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500க்கு ஒர்த்தாக தான் ஃபீல் ஆச்சு. கிட்ஸுங்கிறதுனால ஸோ இந்த அளவு போதுங்கிறதுனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரெண்டுமே சேம் பிராண்டு தான். கிளாஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது அது 12க்கு, இது கேஜிக்கு கரெக்டாக இருந்தது. கேஜி பசங்களுக்கு அதுவே நல்ல குவாலிட்டி. அதுலேயுமே 3 கம்பார்ட்மெண்ட் கிட்ட வருது. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லிங் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்லிங் பேக் வந்து 250, அந்த பேக் 950, இன்னொரு கேஜி பையனுக்கு 500, இது வந்து 250 இந்த மாதிரி தான் நார்மலாக விற்கிது. பட் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது வந்து ஷோ பீஸ்க்காக வெளியில் இருக்கும்ல, அந்த பேக் கொடுத்துட்டாங்க போல். வீடியோவில் எனக்கு அவ்வளோவா கரெக்டாக தெரியலை. நீங்கள் வீடியோ ஃபோட்டோலாம் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா அது எப்படி ஃபேடாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது ஷோ பீஸ்க்காக வெளியில் வச்சுருப்பாங்க போல். கொஞ்சம் அந்த டால்லாம் அழுக்காக தெரிஞ்சுது. அந்த கோல்டு கலர் அந்த ஸ்டோன்லாமே கொஞ்சம் ஃபேடாக இருந்த மாதிரி இருந்தது. இதுவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். பட் ரிட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரிட்டன் பண்ணாலும் திரும்ப கொரியர் சார்ஜ் ஆகும்ன்ட்டு சரி நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு. இது 250க்கு ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லிங் பேக் போட்டிருந்தேன். அது 200 தான். இந்த பேக் 200க்கு ஓகேவாக இருந்தது. இது ஃப்ரெஷ்ஷானது தான். அந்த கலர் கேட்கவும் எனக்கு வெளியில் இருந்ததை கொடுத்துட்டாங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பேக்குமே ஓகேவாக இருந்தது. ஒரு மாதிரி ஜூட் மெட்டீரியலில், அது கொஞ்சம் லெதர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்லிங் பேக். ஸ்லிங்குமே நல்ல லாங்காக இருந்தது. இல்லை இன்னொரு ஹேண்டில் பொடி கூட கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக் தான். அந்த கோல்டன் கலர் வர்றது அது ஒரு பிளாஸ்டிக் தான். ஓரளவுக்கு ஒர்த்தாக இருந்தது 200க்கு. இந்த பேக் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.
இங்கே யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கமெண்டில் டீட்டெயில்ஸ் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, அதனால் உங்களுக்கு வேணும்னா நான் ஷேர் பண்ணுறேன். சார்ஜ் எனக்கு 150 வந்து டோட்டலாக 2500. பாய்.